போகிறதை அறிந்த போது அவன் முன்னே ஓடி போய் என்ன செய்தானா, ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டான். வேதம் சொல்லுகிறது, இயேசு அந்த வழியா வந்த பொழுது அவனை பார்த்து, சகைவே இறங்கி வா, நான் உன் வீட்டில் என்ன செய்யணும், தங்க வேண்டும். இயேசு வாருன்னு சொன்ன உடனே அவனுக்கு இருந்த சந்தோஷத்துக்கு அல்லவே இல்லை. இயேசுவை அவன் அழைத்து கொண்டு போகும்போதே சொன்னான், ஆண்டவரே, நான் யாரிடத்திலாவது எதையாகிலும் அநியாயமாய் வாங்கிறது உண்டானால் என்ன செஞ்சிருந்தேன். அம்மா, ஏசியா நமக்குள்ள வந்துட்டாருன்னா உங்க பாவத்தை உங்களுக்குள்ள வச்சிருக்க முடியாது. நீங்க செஞ்ச தப்பை மறைக்க முடியாது. ஒரு இடத்துல தேவன் பிரசன்னமானால், தேவ பிரசன்னம் அந்த இடத்துல காணப்படுமானால், பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வாரானால் நீங்க வளர ஆரம்பிச்சிருவீங்க. ஐயோ, நான் அந்த ஆள்கிட்ட தப்பு பண்ணிட்டேன், அந்த ஆள்கிட்ட நான் தேவையில்லாத வார்த்தை பேசிட்டேன், என் வாழ்க்கையில் இந்த பாவம் உண்டு, இந்த அக்கிரமம் உண்டு, இந்த மீறுதல் உண்டு சொல்லி அந்த காரியத்தில் நம்மை நல்மனம் பொருந்த நம்மை தேவனோடு கூட ஒப்புரவாகுவதற்கு நம்ம ஆட்டோமேட்டிக்கா செயல்பட ஆரம்பிச்சோம். சொன்னா எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சு நாளத்தனையா திரும்ப கொடுத்துருதேன்னா. இயேசு அந்த வீட்டுக்கு போன உடனே என்ன சொன்னாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கு. அப்ப கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, நான் உன்னை பேச சொல்லி கூப்பிடுகிற தெய்வம். நீங்க அதே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிங்க. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேச சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ தண்ணீரை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா, கிறிஸ்தவ வாழ்க்கையில பாடு இல்லைன்னு நான் சொன்ன பொய்யன். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, உங்களுக்கு கஷ்டமே வராது, உங்களுக்கு வியாதியே வராது, உங்களுக்கு குறைவே வராதுன்னு சொன்னா நான் எத்தன். ஆண்டவர் சொல்ல, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு என்ன உண்டு, துன்பம் உண்டு, துயரம் உண்டு. அதே போல அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் சகலமோ நன்மைக்கே தான் நடக்கும். நம்முடைய தேவன் யார், தீமையெல்லாம் நன்மையாய் மாற்றுகிறவர். அல்லேலூயா. அதான் யோசேப்பு சொல்லுவாரு, அது 50:20 தன்னுடைய அண்ணன்மார்களை பார்த்து சொல்லுவார், நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தர் என்ன செஞ்சாரு, அதை எனக்கு நன்மையாய் மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான நிறைய நேரத்தில் மந்திரம் பண்ணிட்டாங்க பிரதர், யாரோ செய்வனை வச்சுட்டாங்க. அதனாலதான் எங்க குடும்பத்தில் இந்த போராட்டம், இந்த பிரச்சனை, இந்த மரணம், இந்த நெருக்கம். அப்படிலாம் சில நேரத்தில் பயம் நம்மை பிடிக்கிறது, கவலை நம்மை பிடிக்கிறது. ஆனா கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார், நீ யாக்கோபுவா இருந்தால், நீ இஸ்ரவேலா இருந்தால், நீ என்னை தேடுகிற பிள்ளையா இருந்தால், நீ என்னோடு கூட உடன்படிக்கையின் பாத்திரமாய் இருந்தால், நீ என்னிடத்தில் போராடி ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளையாய் இருந்தால், நீ யாக்கோபின் தேவனை தனக்கு துணையாய் கொண்டிருக்கிற அந்த மெய்யான அனுபவம் உங்களுக்குள் இருக்கிறது உண்மையானால், ஆண்டவர் சொல்றார், உனக்கு விரோதமாய் எழும்பு எந்த ஆயுதமோ வாய்க்காதே போகும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை அறியணும் மகனே, நீ என்னை அறியணும் மகனே.